friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் கல்கண்டு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான அதே நேரம் பயங்கர சூப்பரான ஒரு ரெசிபி. ரொம்ப ஃபாஸ்டா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வந்து பிரமாதமா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசியை வந்து ரெடி பண்ணனும். அதுக்கு வந்து எந்த கப்ல அரிசி அளக்குறீங்களோ அதே கப்ல மீதி எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க. நான் இந்த கப்புக்கு 1 கப் எடுத்துர்க்கேன். சோ 1 கப் அரிசி எடுத்துர்க்கேன். நான் வந்து பச்சரிசி தான் எடுத்துர்க்கேன். அதை வந்து 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா அலசி சுத்தம் பண்ணி இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். நமக்கு வந்து தண்ணி கொதிக்கிற கேப்பில் இதை வந்து நம்ம அவ்வளோ நேரம் ஊறினா போதும். இப்போ வந்து அரிசி ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். நம்ம வந்து அரிசி எடுத்து அதே கப்புக்கு 4 கப் தண்ணி வச்சுருக்கேன். 1:4 ரேஷியோவில் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து கொதிச்சிருக்கு, நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி ஊற வச்சிருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்புறமா வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் குலைவாக வெந்து வரும். நான் வந்து ஃபுல்லாக மூடலை, கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அரிசி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. நமக்கு வந்து சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். அரிசி அளந்த அதே கப்புக்கு 1 கப் பால் நான் வந்து சேர்த்துருக்கேன். பால் வந்து சில்லுன்னு சேர்க்காதீங்க, நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஹீட்டை வந்து அது பேலன்ஸ் பண்ணும். சில்லுன்னு சேர்த்தோம் அப்படின்னா அரிசி வந்து மறுபடியும் டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சி போயிடும். திருப்பி அது சூடாகி வரதுக்கு வந்து டைம் ஆகும். அதுக்குள்ளே வந்து எல்லாம் கெட்டியான மாதிரி ஆயிரும். அதனால் நான் வந்து 1 கப் சூடான பால் சேர்த்துருக்கேன். இனி இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இனிப்புக்காக கல்கண்டு சேர்க்க போகிறோம். நம்ம வந்து அரிசி எடுத்த அதே அளவு வந்து நான் கல்கண்டு எடுத்திருக்கேன். 200 கிராம் அரிசி எடுத்தேன்னா 200 கிராம் கல்கண்டு நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸாக பெரியவங்க சாப்பிட்றதுக்குலாம் போதுமான அளவு இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குமே ரொம்ப ஸ்வீட் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மீடியம் ஸ்வீட்னஸோட கரெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை ரொம்ப இனிப்பு விரும்புவீங்க அப்படின்னா நம்ம வந்து 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப் கல்கண்டு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அந்த ரேஷியோக்குள்ளே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 கப்போட குறைவாக சேர்க்காதீங்க. 1 கப்லேருந்து 1.5 கப்புக்குள்ளே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1 கப் கல்கண்டும் வந்து அந்த பால் அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகலை, லேசாக அந்த கொஞ்சம் இருக்குது, அந்த மாய்ஸ்சர் இருக்குது. கூடவே ஒரு சிட்டிகை உப்பு. சில கல்கண்டு வந்து நமக்கு பெரிய இதாக கிடைக்கும். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பதம் எல்லாம் தேவையில்லை, நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். சாதம் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம கல்கண்டு உள்ளே சேர்க்கணும். இல்லைனா வந்து அது ஒழுங்காக வேகாது. அதுக்கப்புறமா ஒருவேளை குக்கரில் வைக்கிறதுனால நம்ம வைக்கலாம். சாதத்தை வேக வச்சதுக்கப்புறமா மீதி இதே மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே சேர்ந்து கரைஞ்சி நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் இருக்கட்டும், ரொம்ப லோவஸ்ட் இதில் இருக்கட்டும். இப்போ பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் அரிசி அளந்த அதே கப்புக்கு 1/2 கப் வந்து நான் நெய் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த அளவுக்கு நெய் இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் பாதாம் பருப்பு, அப்புறம் முந்திரி பருப்பு ரெண்டையும் வந்து லேசாக உடச்சி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு ரெண்டும் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் வச்சுட்ருக்கோம்ல, அதை லோவஸ்ட்டு ஹீட்டில் வெந்துட்டு இருக்கக்கூடிய கல்கண்டு சாதத்துக்கு மேலே நம்ம வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான். இப்போ பார்க்குறதுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் வந்து இதை விட கம்மி பண்ணாதீங்க. இதை விட கொஞ்சம் அதிகம் சேர்க்குறதுனால ஓகே தான். ஆனால் இதை விட குறைவாக வந்து நம்ம செய்யும்போது அந்த ஸ்பெஷலான அந்த இது இருக்காது நமக்கு. ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாம் நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். லோவஸ்ட் ஹீட்டில் இருந்தால் போதும். அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக வரும் நமக்கு. இது இனிப்பு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1:1 ரேஷியோ இல்லை 1:1.5 ரேஷியோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக மறந்துடாதீங்க, 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் இல்லைனா வந்து நமக்கு தேவையான அளவு நெய் வந்து மேலே சேர்க்கும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட அந்த பளபளப்பாக ட்ரை ஆகாமல் இருக்கும். டடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான கல்கண்டு சாதம் அப்படியே அந்த நெய் அந்த ஏலக்காய் வாசனையோட அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்படி மேலே நம்ம நெய் சேர்க்குறதுக்கு அந்த கையில் ஒட்டாமல் சான்றில்லாம். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.